வணக்கம். கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிறிஸ்டன். எக்ஸ்போர்ட்ல பல ப்ராடக்ட் சம்பந்தமான ஏற்றுமதிக்கான அடிப்படையான தகவல்கள் எங்களுடைய கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் யூடியூப் சேனல்ல இருக்கு. அதோடைய வெப்சைட்லயும் கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் வெப்சைட்லயும் உங்களுக்கு தேவையான தகவல்கள் நிறைய இருக்கு, போய் பாருங்க. ஸோ பல பேர் எங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்துட்டு அவங்க ப்ராடக்ட் சம்பந்தமான அடிப்படையான தகவல்களை கேட்டுட்டு ஸோ முழுமையான தகவல்கள் பெறுவதற்கு அதற்கான டைரக்ட் ட்ரைனிங் நேரடியாகவே வந்து எங்ககிட்ட வந்து எங்க ஆஃபீஸில் வந்து எடுத்துக்கிறாங்க. அதற்கப்புறம் அந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான லைசன்ஸ் ப்ராசஸ், அவங்க முதல் ஆர்டர் எடுப்பதில் இருந்து ஷிப்மெண்ட் வரைக்கும் உள்ள அத்தனை டாக்குமெண்டேஷன்ஸ் ஒர்க்கு மற்றும் ஆலோசனை இது எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் இது மாதிரியான ஆலோசனையும் பயிற்சியும் உங்க ப்ராடக்ட் சம்பந்தமா தேவைப்பட்டால் எங்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் வரைக்கும் உள்ள அத்தனை விஷயத்தையும் நாங்க பண்ணி கொடுக்கிறோம். ஓகே, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் ஏற்றுமதி தகவல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் ஏற்றுமதி தகவலை பத்தி நம்ம பார்க்க போறோம். மண்புழு உரம் ஏற்றுமதி ஆகுதா சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்புழு உரம் நம்ம நாட்டில இருந்து பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. இனி வரக்கூடிய காலங்களிலும் இதற்கான உற்பத்தியும் ஏற்றுமதி மிக பெரிய அளவுல வளரும் அப்படிங்கிறதுல மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பல நாடுகள் எல்லாமே வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்ல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்கானிக்கா ப்ராடக்ட்ஸை வந்து தயார் பண்ணணும், அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற சூழல் வந்து பல நாடுகள்ல வந்துகிட்டு இருக்கிறதுனால ஆர்கானிக் ஃபார்மிங்ல பல நாடுகள் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்னா மிக முக்கியமான ஒரு மூலதனமான ஒரு பொருள் எப்படின்னா இந்த மண்புழு உரம், வெர்மி கம்போஸ்ட். ஸோ இந்த வெர்மி கம்போஸ்ட் வந்து பல பேர் வந்து வாங்குறதுக்கு ரெடியா, பல நாடுகள் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. தயாரிப்பு தொழிலும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துகிட்டே வருது. இதற்கான பயிற்சி எங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடை பொறுத்தளவுல வேளாண் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில நீங்க போய் நீங்க அதற்கான விஷயங்களை கேட்டுக்கலாம். வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்ல இருக்கு, மதுரையில இருக்கு. இங்க வந்து வெர்மி கம்போஸ்ட் தயார் பண்றதுக்கான பயிற்சி கொடுக்குறாங்க, ஆலோசனை கொடுக்குறாங்க. ஸோ தயார் பண்ணுவதற்கான பல விவரங்கள் நீங்க அங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ ஏற்றுமதிக்கான தகவல்கள் வந்து எங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அதற்கான விஷயங்கள் நாங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஸோ ஏற்றுமதியில பொறுத்தளவுல வெர்மி கம்போஸ்டுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடை பொறுத்தளவுல எந்தெந்த மாவட்டங்கள்ல இதனுடைய உற்பத்தி இருக்கு, வெர்மி கம்போஸ்ட் எந்தெந்த நாடுகள் நம்ம தமிழ்நாட்டில இருந்து இறக்குமதி பண்றாங்க, வெர்மி கம்போஸ்ட வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான குவாலிட்டி அதோடைய ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அதோட பேக்கேஜிங் எப்படி இருக்கணும், வெர்மி கம்போஸ்ட வந்து எந்த மாதிரியான மதிப்பு கூட்டி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், என்ன சர்டிபிகேட்ஸ் அதற்கு அவசியம் அப்படின்ட்டு சில முக்கிய தகவல்கள் பார்க்கலாம். மேலும் இதுக்கு எதற்கு வெளிநாடுகள்ல இம்போர்ட் பண்றாங்க, என்ன பர்பஸுக்கு இம்போர்ட் பண்றாங்க அப்படியான தகவல்களும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெர்மி கம்போஸ்ட் பொறுத்தளவுல தமிழ்நாட்டுல மதுரை, விழுப்புரம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி, திருவண்ணாமலை, ராமநாதபுரம், திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள்ல வெர்மி கம்போஸ்டுக்கான உற்பத்தியும் அதிகமா இருக்கு. ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் இங்க உருவாகிட்டு இருக்கு. பல பேர் எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாடை பொறுத்தவரை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வெர்மி கம்போஸ்டை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கான விஷயங்கள்ல தாராளமாக இறங்கலாம். ஏன்னா நீங்க உற்பத்தி பண்ணாட்டாலும் இந்த உற்பத்தி நிலையங்கள் அதிகமாக இருக்கிற மதுரையில வந்து அதிகமாக வாடிப்பட்டி ஏரியால அதிகமாக உற்பத்தி நிலையங்கள் அதிகமாக இருக்கு. ஸோ நீங்க அந்த மாதிரி உற்பத்தி நிலையங்கள்ல இருந்து வாங்கி நீங்க ஏற்றுமதி செய்யலாம். நம்ம தயார் செய்துதான் நம்ம ஏற்றுமதி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. மண்புழு உரம் தயார் பண்ணக்கூடிய விவசாய நிலங்கள் நிறைய இருக்கு, விவசாயிகள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கி தரமான வெர்மி கம்போஸ்ட வாங்கி பேக் பண்ணி நீங்களே எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இதற்கான வாய்ப்பை நீங்க இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், ஏற்றுமதி தொழில் முனைவோர்கள் உருவாக்கி கொள்ளலாம். ஸோ இந்த ஏற்றுமதி வந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து இல்லை இந்தியாவில இருந்து வெர்மி கம்போஸ்ட் எந்தெந்த நாடுகள் இறக்குமதி பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக இறக்குமதி பண்ணக்கூடிய நாடுகள் மெக்சிகோ, USA, UAE, இஸ்ரேலு, சவுத் கொரியா, மலேசியா, சிங்கப்பூர், மாலத்தீவு அண்ட் கத்தார் இந்த நாடுகள் அதிகமாக இறக்குமதி பண்றாங்க.
பக்கத்து நாடான பூட்டானுக்கு நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். பூட்டானுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம். சவுத் ஆப்பிரிக்கா கண்ட்ரிஸ் நம்ம நாட்டில இருந்து அதிகமாக வெர்மி கம்போஸ்ட் இம்போர்ட் பண்றாங்க. சோ நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த மாதிரியான நாடுகள்ல கவனம் செலுத்தலாம். இந்த நாடுகள் வந்து எதற்காக நம்ம கிட்ட இருந்து வெர்மி கம்போஸ்ட் இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றதுக்கு அதிகமாக யூஸ் பண்றாங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றதுக்கு, ஹார்டிகல்ச்சர் பண்றதுக்கு, லேண்ட்ஸ்கேப்பிங் பண்றதுக்கு, ஹோம் கார்டன் வீட்டு தோட்டங்கள் அமைப்பதற்கு இந்த மண்புழு உரத்தை அதிகமாக பயன்படுத்துறதுனால நம்ம நாட்டில இருந்து அதிகமாக இம்போர்ட் பண்றாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் பல நாடுகளும் சரி, பல ஊர்களிலும் பல ஆர்கானிக் ஃபார்மிங் நடக்க போகுது. அதற்கு அடிப்படையான தேவை வந்து இந்த மண்புழு உரம். நம்ம நாட்டிலேயே ஆர்கானிக் ஃபார்மிங் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இந்த மண்புழு உரத்தோட பயன்பாடுன்னு அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. ஸோ அதற்காக நீங்க வந்து இந்த தொழிலில் ஈடுபடணும்னு நினைச்சா இதற்கான விஷயங்கள்ல ஈடுபடலாம். ஏன்னா வாய்ப்புகள் இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசமாக இந்த மண்புழு உரத்துக்கு இருக்கு. ஸோ வெர்மி கம்போஸ்ட் வந்து இந்தந்த நாடுகளில் வந்து இம்போர்ட் பண்றாங்க. ஸோ இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ள முடியும். இதை வந்து வெர்மி கம்போஸ்ட் மதிப்பு கூட்டி அனுப்புவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொள்ளலாம். மதிப்பு கூட்டுறதுன்னா என்னன்னா, நீங்க மண்புழு உரத்தை வந்து பேக்கேஜிங் பல மெத்தட்ஸ் இருக்கு. சில மண்புழு உரம் வந்து சில ஆப்டான பேக்கேஜ் 1 கிலோ, 5 கேஜி, 10 கேஜி இந்த மாதிரி பேக்கிங்ல வாங்க, பல்க் பேக்கேஜிங்லயும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து அந்த 1 கேஜி இல்ல 5 கேஜி இல்ல 10 கேஜி பேக்கேஜிங் பண்ணும்போது நீங்க பிராண்டிங் பண்ணியும் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். உங்க வெர்மி கம்போஸ்ட பிராண்டிங் உங்க ட்ரேட்மார்க்கோட நீங்க லோகோ போட்டு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி அதற்கான விலையும் நீங்க அதிகப்படுத்தி விற்க முடியும். அது இன்னொன்னு, வெளியோட பொறுத்தளவுல மண்புழு உரத்தை அப்படியே அனுப்பாம அதோட மற்ற சத்துக்கள் உள்ள விஷயங்களும் சேர்த்து ஒரு தாவரம் வளர்வதற்கு, ஒரு ஹோம் கார்டன் அமைப்பதற்கு, அந்த விஷயங்கள்ல வந்து செடி அதிகமாக நல்லா வளரணும் அப்படிங்கும் போது அதோட மற்ற சத்துக்களையும் உங்க மண்புழு உரத்தோட சேர்த்து நீங்க அதில் அனுப்ப முடியும். அதை நீங்க பேக் பண்ணி அனுப்பலாம். இந்த மண்புழு வந்து நமக்கு வந்து மிக முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலத்துல இருந்தே நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். இது வந்து உழவனின் நண்பன், அதாவது விவசாயி நண்பன் யாருன்னு கேட்டா அந்த மண்புழு தான். மண்புழு உரம் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த மண்ணோட சத்துக்களை வந்து மிகப்பெரிய அளவுல அதை அதிகரிச்சு கொடுக்கும். அதை புதுப்பிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த மண்புழு செஞ்சுக்கிட்டே இருக்கனால இந்த உரத்திற்கு வந்து அதிக சத்துக்களும் அதிகமாக இருக்கு. தாவரங்களோ இல்ல மரங்கள் வளர்வதற்கு அதிகமான ஒரு இயற்கை சூழலை வந்து இந்த மண்புழு வந்து உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மண்புழு உரம் வந்து மிகப்பெரிய அளவுல நமக்கு வந்து விவசாயத்திற்கு பயன்படுறதுனால இனி வரக்கூடிய காலங்கள் அக்ரிகல்ச்சர் செக்டாரா தான் நிறைய மாறிக்கிட்டு வருது. அக்ரிகல்ச்சர் செக்டார்ல நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கிட்டு வருது. ஸோ நீங்க மண்புழு உரம் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நீங்க தயார் நிலையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஏற்றுமதிக்கும் நீங்க வந்து இதை வந்து நீங்க கொண்டு போக முடியும். இப்ப நம்ம சொல்லக்கூடிய நாடுகள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட நாடுகள் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் பல நாடுகள் இம்போர்ட் பண்றாங்க. நீங்க அதற்கான விஷயங்களை முழுமையாக ஈடுபட்டீங்கன்னா, முழுமையான பயிற்சி எடுத்துட்டு செயல்படுங்க. சோ இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டா, நான் தயார் பண்ணணும் விருப்பப்பட்டா, இதுக்கு ஜிஎஸ்டி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ், அப்புறம் வந்து நீங்க தயார் பண்றதுல நீங்க ஈடுபட்டால் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சர்டிபிகேட் அவசியம், வாட்டர் மேனேஜ்மெண்ட் சர்டிபிகேட் அவசியம். சோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஏற்றுமதிக்கு உங்களுடைய ப்ராடக்டை மிகப்பெரிய அளவுல கொண்டு போக முடியும். மண்புழு உரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்தளவுல சில பல்கலைக்கழகங்கள்ல சொல்லிக் கொடுக்குறாங்க, சில பிரைவேட் செக்டார்ஸ்லயும் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்க தயார் பண்ணணும்னு நினைக்கும் போது கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள், இளம் தொழில் முனைவோர்கள் வந்து இதை தயார் பண்ணணும் அப்படி விருப்பப்பட்டால் பல்கலைக்கழகங்கள், வேளாண் பல்கலைக்கழகங்கள் மதுரையில இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, அங்க போய் கேட்டு அதனுடைய தயாரிப்பு தொழிலை நீங்க நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு நீங்களே உங்க ஊர்ல வந்து அதை நீங்க செயல்படுத்தலாம். ஏற்றுமதிக்காக நீங்க அதை தயார் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக விஷயங்களை தெரிஞ்சுட்டு செய்யும் போது உங்க ப்ராடக்ட்டுக்கான மதிப்பு அதிகப்படுத்தப்படும். விலை வந்து அதிகமாக நீங்க வெளிநாடுகளுக்கு விற்க முடியும். வெளிநாடு மட்டும் இல்ல, உள்நாட்டு சந்தையிலையும் நீங்க அதிகமாக நீங்க விற்பனை வாய்ப்பை பெருக்க முடியும். ஓகே, இன்னும் இது சம்பந்தமான விஷயங்கள் தேவைப்பட்டால் எங்களை நேரில் வந்து பார்க்கலாம், கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.